அதிமுகவில் உள்ள முத்தரையருக்கு பிரச்சனைனாலும் நாங்க தான் களத்துல நிக்கணும். திமுகவில் உள்ள முத்தரையருக்கு பிரச்சனைனாலும் நாங்க தான் களத்துல நிக்கணும். வேணா ஒண்ணு செய்வான். திமுக ஆட்சி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பெண்ணை கற்பழிச்சு படுகொலை பண்ணாங்களே, எரிச்சு கொண்டாங்களே இந்த ராமேஸ்வரத்துல, அப்ப நாள் முழுக்க போராட்டம். நம்ம மாவட்ட செயலாளர் இருந்து பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் காலையில இருந்து மாலை வரை போராட்டம். நம்மளை கூப்பிடுறாங்கன்னு அங்கிருந்து வர்றோம். மதியம் 1 மணி ஆயிடுச்சு. 2 மணி வரையும் நாங்கள் பிரேதத்தை வாங்க மாட்டோம், குற்றவாளிகளை கைது செய்யணும், நிவாரணம் போதிய நிவாரணம் அறிவிக்கணும் சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றோம். உடனே திடீர்னு வந்தான் திமுக காரன். கடைசி நேரத்தில் நம்மால் ஒருத்தனை அனுப்பிச்சுட்டான். திமுக கரவேட்டி கட்டினவன நல்லா கரவேட்டியை கட்டிக்கிட்டு நம்மால் ஒருத்தனை அனுப்பிச்சுட்டான். தனியா கூட்டிட்டு போய் அந்த ஃபேமிலி கிட்ட பேசுறாங்க. அந்த குடும்பத்துல எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். நீங்க இந்த வீரமுத்திரையர் பசங்களோட சேராதீங்க, அவங்க ஏதாவது வம்பளை கொண்டு இழுத்துட்டு போயிடுவாங்க. நம்மால் உடனே சைலண்டா போய் நாங்க பாடியை வாங்கிக்கிறோம் ஐயா, நாங்க போய் எரிச்சுக்கிறோம் ஐயான்னு போயிட்டான். அதே போலதான் தர்காவலசை நாகராஜ் படுகொலை செய்யப்பட்ட போதும், தர்காவலசை நாகராஜ் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கு தலைவர் வர்றார். தலைவர் வரவே கூடாது. தலைவர் வந்தா கலவரம் ஆயிரும், வந்தா கலவரம் ஆயிரும். அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? இந்த மக்களை இந்த மாவட்டத்தை விட்டு வெளியில வரக்கூடாது. இந்த மாவட்டத்தை தாண்டி அரசியல் அறிவை ஏற்படுத்திடக்கூடாது. அதிமுகவுக்கு திமுகவுக்கு ஆதரவா ஏஜெண்டுகளை வைத்து நம்ம ஓட்ட வாங்கிடணும். அதிமுகவுடைய கிளைச்செயலாளர் நம்ம சித்தப்பனா இருப்பான், திமுகவுடைய கிளைச்செயலாளர் நம்ம சித்தப்பன் பெரியப்பனா இருப்பான். தேர்தல் நேரத்தில் வெறும் 5000 ரூபாய் தருவாங்க. அந்த 5000 ரூபாய்க்காக புரோக்கர் வேலை பார்ப்பான். நீங்கள் அடிக்க வேண்டியது, நீங்கள் உதைக்க வேண்டியது அவனதான். ஊருக்குள்ள அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டு வந்த, திமுகவுக்கு ஓட்டு கேட்டு வந்த செருப்பால் அடிப்பண்டான்னு விரட்டணும். ஏன்னா அவன் தான் போய் ஏழு ஓட்டுலாம் என்கிட்ட தான் இருக்கு. கீழமுந்தல் கிராமமா, மண்டபம் ஒன்றியமா, எல்லாம் என் கிளையில என்கிட்ட தான் ஓட்டு. 300 ஓட்டு இருக்கு, காசை வாங்கிக்கிறது. இங்க வந்து ஓட்டு போட சொல்றது. அவன் 300 ரூபாய் கொடுத்தானா 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு 200 ரூபாய் கொடுக்கிறது தாய்மார்கள்ட்ட. இதே வேலையை தான் செய்யறான் எல்லா பகுதியிலையும். இந்த முத்திரையர் இளைஞர்களை சிந்திக்க விடாம செய்வதற்கு டாஸ்மார்க் கோரிக்கையா கோட்டான் வரும்போது நம்ம ஆளுங்களுக்கு கோட்டு மட்டும்தான். அதே போல பெண்களை சிந்திக்க விடாம பண்றதுக்கு ஒரு சேலை. தயவு செய்து நாடாண்ட இனத்தின் பெருமக்கள், நீங்கள் இன்னொரு முறை சேலைக்காக வாக்களிக்காதீர்கள், காசுக்காக வாக்களிக்காதீர்கள். உங்க பகுதிக்கு வேட்பாளர்கள் வரும்போது தட்டை ஏந்தி கொண்டு நிற்காதீர்கள். அது மிகப்பெரிய அவலம். நாடாண்ட சமூகத்தின் பெண்கள், நாடாண்ட சமூகத்தின் குல விளக்குகள் தட்டை ஏந்தி கொண்டு 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் ஆரத்தி எடுக்க நிற்காதீர்கள். வேணா ஒருத்தர் அனுப்புங்க ஊர் சார்பா. அதிமுக கார வர்றானா, திமுக கார வர்றானா, பாஜக கார வர்றானா, யார் வந்தாலும் சரி ஒரே ஒருத்தர் அனுப்புங்க. உங்க ஊருக்கு வந்திருக்க, உனக்கு வரவேற்பு, காசு வேணாம் ஓடிடு, ஓட்டு வேணா போடுறோம் சொல்லி சும்மா சொல்லி அனுப்பிச்சு விட்டுருங்க. உங்கள் ஊரை வாழ்க்கையிலேயே அவங்க மறக்க மாட்டாங்க, அதிமுகவும் திமுகவும். அப்படிப்பட்ட வரலாற்று பெருமை மிக்க ஒரு இனத்துல பிறந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. இங்க வச்சிருக்காங்க படம், ஐயா நீச்சல் காளி அம்பலத்தினுடைய படம். தனுஷ்கோடியில 60-70களில் கடல் சீற்றங்கள் ஏற்பட்ட போது தனியாளா நின்று பல்வேறு உயிர்களை, பல 100 உயிர்களை காப்பாற்றினார். இன்ன வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களா? அதிமுகவும் திமுகவும் தனுஷ்கோடியில அவருக்கு நினைவு சின்னம் அமைக்கணும்னு பேசினாங்களா? யாராவது பேசினாங்களா? கிண்ண சாதனை 40 கிலோமீட்டர் நிக்காம நீந்தினது, 14 மணி நேரம் நீச்சல். தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு. இதே வேற சமூகத்தில் இப்படி ஒரு வீரன் பிறந்திருந்தால் தூக்கி கொண்டாடி இருப்பான். சுதந்திர போராட்ட வீரர் ஐயாசாமி அம்பலம் தூக்கி கொண்டாடி இருப்பான். நாங்க தான் எல்லாத்துக்கும் ஆள் அனுப்பணும்னு சொல்லியிருப்பான். ஆனா நம்ம சமுதாயத்தில் இருக்க முன்னோடிகள், நம்ம சமுதாயத்தை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்மளால் போற்றப்படுவதில்லை. அதனால அதிமுகவும் திமுகவும் நம்ம மதிக்கிறது இல்ல. வளையர் புனரமைப்பு வாரியம் 2021ஆம் வருடத்தில் அரசாணை பிறப்பிக்கப்படுது. வன்னியர் இடஒதுக்கீடு சட்டம் எப்ப நிறைவேற்றப்பட்டுச்சோ அதே நேரத்தில் தான் வளையர் புனரமைப்பு வாரியமும் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 15 வாரியங்களை போட்டாங்க. சோறு கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல, போன் அடிச்சா சோறு கொண்டு போய் கொடுப்பான்.
ஸ்விக்கி ஊழியர்கள், ஸ்விக்கி சொமேட்டோன்னு பாத்துருக்கீங்களா? நகர்ப்புறங்கள்ல சிவப்பு கலர் பேக் மாட்டிக்கிட்டு சாப்பாடு கொண்டுட்டு போவான் வீடுகளுக்கு, உணவு விநியோகம் செய்பவர்கள். அவர்களுக்கு கூட நலவாரியம் சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த திமுக அரசாங்கம் போட்டுச்சு. ஆனால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே மிக முக்கிய பங்கு வகிக்கிற இந்த வளையர் சமுதாயத்திற்கான வளையர் புனரமைப்பு வாரியத்தை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற மறுக்கிறது. 28 பொதுக்கூட்டத்தில் பேசிட்டோம், 4 மாநாடுகள், 4 ஆர்ப்பாட்டங்கள்ல பேசிட்டோம். இதாவது 8வது மாநாட்டில் பேசுறோம். இத கேப்பனாங்கிறாரு ஐயா ஸ்டாலின். கையெழுத்து போடாம கையில பிடிச்சி இதை கட்டி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதும், வளையர் புனரமைப்பு வாரியம் நிறைவேற்றப்பட்டுவிடும். ஆனா போட மாட்டேங்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அகமுடையார்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மான உணர்ச்சியோடு அகமுடையார்கள் வாக்களிக்க மாட்டார்கள். வன்னியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மான உணர்ச்சியோடு வன்னியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஆனால் மானம் கெட்டு, ரோசம் கெட்டு, சூடு கெட்டு, சொல்லை கெட்டு இந்த முத்திரையர்கள் எந்த கோரிக்கையை நிறைவேற்றினாலும் சரி அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள், திமுகவுக்கு வாக்களிப்பார்கள். கோட்டு கொடுத்தா போதும், கோழி பிரியாணி கொடுத்தா போதும் திமுக நம்புது. நான் சொல்லல, திமுகவும் அதிமுகவும் நம்புது. அதனால ஒரே ஒரு முறை உங்களுடைய வாழ்வியலை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒன்ன மட்டும்தான் செய்யணும். கூட்டணி இருக்கும், கூட்டணி இல்லாம போகும். தேர்தலுக்கு காலம் இருக்கு. தலைவர் அவர்களை அறிவிப்பார்கள். ராமநாதபுரத்தில் வேட்பாளர் போடுவோம், அல்லது மற்ற இடங்கள்ல தமிழர் தேசம் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மற்ற கூட்டணியில வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சுன்னா நீங்க எல்லோருமே தமிழர் தேசம் என்ன சொல்கிறது, எந்த கூட்டணிக்கு வாக்களிக்க சொல்கிறது, தமிழர் தேசம் எந்த கூட்டணியில் இருக்கிறது, அதற்கு வாக்களிங்கள், உங்கள் வாழ்வியல் மாறும் என்று சொல்லி தட்டி எழுப்புவோம் தமிழர்களை, கட்டி முடிப்போம் தமிழர் தேசத்தை. நன்றி.